ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சம்மா சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பாறை மீனில் குழம்பு வச்சுருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 50 ml நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லா காயட்டும். இப்போது தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டுடலாம். 1 ஸ்பூன் கடுகு, வெந்தயம் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், சின்ன வெங்காயம் 50 கிராம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 வரமிளகாய், 1 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். 1 கைப்பிடி பூண்டு, கருவேப்பிலை 1 கொத்து, ஒரு கிலோ பாறை மீன் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் எல்லாம் சேர்த்துருக்கேன். நல்லா வணங்கணும். உப்பு வணங்கிறதுக்கு மட்டும் தேவையான அளவு போட்டுடலாம். இஞ்சி 1 துண்டு தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். தேவையான மசாலாலாம் போட்டுடலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன். நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன். மிளகாத்தூளும் கொத்தமல்லி தூளும் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை நான் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு, கொத்தமல்லி தூள் மிளகாத்தூள் சேர்த்து அரைச்சி வச்சது. சாம்பார் தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம் வதங்கட்டும். மிளகாத்தூள் தனித்தனியாக இருந்ததுன்னா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன். நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். புளி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் அரை மூடியில் ஒரு 3 பல் பூண்டு போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் பால் கூட விட்டுக்கலாம். நான் தேங்காய் ஊற்றிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். 1 கிலோ மீன் எலுமிச்சி பழம்லாம் விட்டு உப்பு போட்டு நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துடுறேன். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எண்ணெய் திரண்டு வந்துடுச்சு. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். இறக்கி பரிமாறிடலாம். சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூடவும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.